ஒன்றே கடவுள் உணர்வே பிரம்மம் அறிவே சத்குரு சத்குருவே கடவுள் ஸ்ரீ அகண்ட பரிபூரண சச்சிதானந்த சத்குரு சுவாமிகள் திருவடிகளே சரணம் சரணம். அகத்தியம் டிவி ஆன்ம நேய ஆன்மீக நேயர்களே, இன்று நாம் காண இருப்பது சென்னை கிழக்கு தாம்பரத்தில் அமைந்துள்ள ஸ்ரீ அகண்ட பரிபூரண சச்சிதானந்த சபை ஸ்ரீ அகண்ட சச்சிதானந்த சுவாமிகளின் ஜீவ சமாதி அமைந்துள்ள இடம். கார்த்திகை மாதம் முதல் வரக்கூடிய வியாழக்கிழமை அவருடைய 78ஆம் ஆண்டு மகா குரு பூஜை விழா தரிசனம் அனைவருக்காக கண்டுகளித்து சுவாமிகளின் திருவடியை வணங்கி தங்களுடைய அனைத்து தேவைகளையும் பூர்த்தியடைய சுவாமிகள் திருவடியை வணங்கி நாம் அனைவரும் இந்த குரு பூஜை காணொளி வாயிலாக கண்டுகளித்து ரசிக்கவும். அனைவருக்கும் ஆயுஷ்மான் பவ. நன்றி.
பல இடங்களிலே சபைகளை நிறுவி அங்கே ஆன்மீக சென்னறியை தலைத்தோங்க செய்து வருகின்றார். அந்த வகையிலே இன்று இங்கே மிகச் சிறப்பான முறையிலே அதனுடைய இடைவெளியும் இல்லை. இருந்தாலும் ஒரு பக்கம் அரபிக்கடல் என்கின்றோம், இன்னொரு பக்கம் வங்காள விரிகுடா என்கின்றோம், இந்து மகா கடல் என்கின்றோம், பசிபிக் கடல் என்கின்றோம், அட்லாண்டிக் கடல் என்கின்றோம், ஆர்டிக் கடல் என்கின்றோம். இதுக்கு இடையில எந்த விதமான பாகுபாடும் இல்லை. இருந்தாலும் கூட நான் சொல்லுவார், எனக்கு நமக்கு பல்வேறு வகையான நெறிமுறைகள் இறைவனை சென்று அடைவதற்கு இருக்கின்றன. ஒவ்வொருவருடைய நெறிமுறையும் சிறப்பு வாய்ந்ததாக இருக்கின்றது. நாம் இந்த குருச்சேத்திரம் என்று சொல்லக்கூடிய இந்த இடத்திற்கு நாம் வர வேண்டும். சச்சிதானந்த சுவாமியுடைய சமாதியிலே நம்முடைய வணக்கங்களை தெரிவித்து அவருடைய குருவர்களை பெற வேண்டும். அப்படி பெற வேண்டும் என்று சொன்னால் நமக்கு எப்படி அந்த குருச்சேத்திரத்துக்கு போகும்? அது மாதிரிதான் யாராவது ஒருத்தர் வேளச்சேரி பக்கம் இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னா அவங்க அங்கிருந்தே மேற்க போனாங்கன்னா இந்த சபைக்கு வரலாம். இல்ல இன்னொருத்தர் தாம்பரத்தில் இருக்கிறாரு அப்படின்னு சொன்னோம்னா அங்கிருந்து கிழக்க போனோம்னா நமக்கு இந்த சபைக்கு வரலாம். அது மாதிரி ஒவ்வொரு பக்கம் நமக்கு இருக்கக்கூடிய தெற்க இருக்கக்கூடிய சென்னையில் இருக்கக்கூடிய மயிலாப்பூர்ல இருக்கிறவங்க அவங்க அங்கிருந்து தெற்க வந்தாங்கன்னா அங்க போகலாம். திண்டிவனத்தில் இருக்கிறவங்க அங்கிருந்து வடக்க வந்தாங்கன்னா போகணும். அப்போ இருக்கிறது ஒண்ணுதான். அதே சமயத்திலே பாதையிலே நீங்கள் எப்படி சென்றாலும் சென்றடையக்கூடிய இடம் இருக்கின்றதே, அந்த இடம்தான் நமக்கு இறைவன் இருக்கக்கூடிய இடம். அதுதான் இறைவன் என்று சொல்லி நமக்கு பெரியவர் சொல்லிய சச்சிதானந்த சபை சொல்லுகின்றது. பல்லுவ பெருந்தகை சொல்லுகின்ற போது சொல்வார், செம்பொருள் காண்பது அறிவு, எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள அறிவை பற்றி நமக்கு சொல்லுவார். அந்த அறிவைத்தான் நம்முடைய பெரியவர்கள் என்ன சொல்லி இருக்கின்றார்கள் என்றால், இங்க குழந்தைக்கு நமக்கு நல்லா ஆடினார்கள், அருமையான பாடல்களை அதற்கு தத்துவங்கள் அங்கே அமைந்திருக்கின்றன. ஒன்று சத், மற்றொன்று சித், மற்றொன்று அனந்தம். சச்சித் அனந்தம் என்று சொல்லக்கூடிய வகையுடைய பெயர் அமைந்திருக்கின்றது. அந்த சத்து அப்ப உலகத்தில் இருக்கிறதெல்லாம் எப்படிப்பட்டது அப்படின்னு சொன்னோம்னா, உலகத்தில் இருக்கக்கூடிய பொருளை எல்லாம் நாம் என்ன செய்யறது இல்லை, அது உண்மையான பொருள் என்று சொல்லுவதில்லை. எது மாதிரி நம்முடைய உடம்புக்கு நிறைய பேர் வச்சிருக்கிறோம். அந்த உடம்புக்கு நாம் ஒரு வச்சிருக்கிற ஒரு பேருக்கு பேர் இதுக்கு மெய்யின்னு பேரு. ஆனா உண்மையிலேயே இங்க ஒரு மாதிரி இருந்தோம், இப்போ ஒரு மாதிரி இருக்கிறோம், இன்னும் கொஞ்சம் வயசாகி கொஞ்சம் அது மாதிரி இன்னொரு மாதிரி இருப்போம். அப்புறம் கொஞ்ச நாள் ஆச்சு அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா நமக்கு நாம் இறையோட கலந்து விட்டோம் என்று சொன்னால் மண்ணோடு மண்ணா போயிடுவோம், இல்லைன்னா நெருப்போடு நெருப்பாக போய்விடுவோம். அப்ப நமக்கு இந்த உடம்பு என்று சொல்லக்கூடியது உண்மை இல்லை என்று சொன்னாலும் கூட அதை நாம் இன்று மெய் என்று சொல்லுகிறோம். அது மாதிரி உலகத்தில் இருக்கக்கூடியதுல பொருள் என்று சொல்லக்கூடியது உண்மையிலேயே எது அப்படின்னு சொன்னா, அழிவில்லாத ஒரு தன்மையுடையது இருக்கக்கூடியது எதோ அதுதான் பொருள். அதான் நமக்கு வள்ளுவர் இன்னொரு இடத்துல சொல்லும் போது சொன்னார், பொருள் அல்லவர் நாம் இது பொருள் இது பொருள் இது பொருள் என்று ஓடிக்கொண்டே இருக்கின்றோம். ஆனால் இந்த பொருள் எல்லாம் என்னது, நிலையில்லாமல் இருக்கக்கூடியது, மாறக்கூடியதாக அமைந்திருக்கக்கூடியது. அத்தகைய தன்மையை மாற்றி நிலையாக இருக்கக்கூடிய ஒரு பொருள் எது என்று சொன்னால் அறிவு. அதைத்தான் தாய்மானவர் அறிவேதான் தெய்வம் என்றார். அந்த மாதிரி இருக்கக்கூடிய அந்த அறிவே நமக்கு குருவாக வருகின்றது. அந்த தெய்வம் தான் என்ன வருது, குருவாக வருகிறது என்று சொல்கிறார். மாணிக்கவாசகர் சொல்லும் போது சொல்லுவார், அருவரத்தொருவன் அவனியில் வந்து குருவரனாகி அருளிய தொன்மை. அருவரத்தில் இருக்கக்கூடிய இறைவன் தான் யாரா வந்திருக்காங்க, குருவாக வந்திருக்கின்றார்கள். நம்ம மாதிரிதான் மூக்கு, நம்ம மாதிரிதான் கை, நாம் சாப்பிடுற மாதிரிதான் அவர் சாப்பிடுவாரு இருக்கின்றோம். அவர் எப்படிப்பட்டவர் அப்படின்னு சொன்னா, இறைவனே அத்தகைய வடிவம் கொண்டு இங்கே வந்திருக்கின்றார். ஏன் மனுஷ தன்மையில் வரணும், சிவபெருமானாகவே வந்திருக்கலாம், அல்லது முருகப்பெருமானாகவே வந்து நமக்கு அவங்க மாதிரியே 6 முகத்தோடு வந்து நமக்கு அருள்வாடிக்கலாம். அப்படியெல்லாம் இல்லாம ஏன் நம்மளுடைய மாதிரி மானுட சட்டை தாங்கி இங்க வந்திருக்கிறாரு அப்படின்னு சொன்னா, அந்த மாதிரி இருக்கிறதுக்கு நம்முடைய பெரியவர்கள் நிறைய காரணங்களை சொல்லி இருக்கின்றார்கள். ஒன்னே, வேடர்கள் இருக்கின்றார்கள். அந்த வனத்திலே வாழக்கூடிய வேடர்கள் என்ன செய்வார்கள் என்றால், ஒரு மானை பிடிக்கணும், ஒரு ஆணை பிடிக்கணும் அப்படின்னு சொன்னா அதுக்கு என்ன செய்வாங்கன்னா, அது இந்த யானையை பார்த்தோம்னா என்ன பண்ணும், இன்னொரு யானை அங்கே